வீடியோவில் அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பரில் 24 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் காஸ்டிங் ப்ராப்ளம் தான் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். 10 மார்க் ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டிங் காஸ்டிங் சாப்டர் ரொம்பவே ஈஸியான சாப்டர். இந்த சாப்டரில் இருந்து ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இதில் கேட்குறதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர், டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறது. இந்த ப்ராப்ளம் எல்லாம் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாடலில் ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களோட ரெட்டி புக்கில் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 1 பேஜ் நம்பர் 9.13 இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் போட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இது 5 மார்க்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க, இது இல்லை 10 மார்க்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம். ஓகேவா? அடுத்து கேட்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காஸ்ட் பெர் டன், காஸ்ட் பெர் ரன்னிங் கிலோமீட்டர் இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் தான். கான்செப்ட் புரிஞ்சது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ண முடியும். நீங்கள் ஏற்கனவே மெஷின் ஹார் ரேட் போட்டிருப்பீங்க ஓவர் ஹெட்ஸ் சாப்டரில். மெஷின் ஹார் ரேட் அப்படின்றது என்ன? ஒரு மிஷின் ரன் ஆகிறதுக்கு, ஒரு வருஷம் ரன் ஆகிறதுக்கு காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு அதுக்கு எவ்வளோ காஸ்ட் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி லேபர் சாப்டரில் கூட நீங்கள் லேபர் காஸ்ட்டுன்னு கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க. அதே கான்செப்ட் தான். இங்கே அது டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே, இத்தனை கிலோமீட்டர் ரன் ஆகிறதுக்கு இந்தந்த சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. அப்போ 1 கிலோமீட்டர் ரன் ஆகிறதுக்கு என்ன சார்ஜ் அப்படின்றது தான் 10 மார்க் ப்ராப்ளமில் நமக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக போடுவோம். அந்த 5 மார்க் கொஷினே கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சாப்டரை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது இல்லையா? இன்ஃபர்மேஷன்ஸை போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ப்ராப்ளமே போட தரல அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாவோ எழுதும்போது உங்களுக்கு அதுக்கு ஸ்டெப் மார்க் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி காஸ்ட் பெர் ரன்னிங் கிலோமீட்டர், காஸ்ட் பெர் டன் மைல் இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டோட நேமை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுங்க. ஓகேவா? அடுத்து அதில் 3 காலம் கொடுத்துருங்க. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த மாதிரி ஹெட்டிங்ஸில் பிரித்து எழுத தெரிஞ்சால் எழுதுங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஹெட்டிங்ஸில் உங்களுக்கு பிரித்து எழுத தெரியல அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட கேல்குலேஷன் போடலாம், தப்பில்லை. உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் ஹெட்டிங்கில் பிரிக்கிறது. எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் ஃபிக்ஸட் அசெட், கரண்ட் அசெட்னு பிரிக்கிறோம், அதே மாதிரி தான். ஒன்றும் கிடையாது. ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த அமௌண்ட்டெல்லாம் மாறவே போகிறதில்ல அப்படின்றது தான் அர்த்தம். மாற போகிறதில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அந்த வருஷத்துக்கு இதுதான் அமௌண்ட்டு, இது தாண்டி மாறாது. ஓகேவா? இப்போ இன்சூரன்ஸுன்றது எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் இந்த அமௌண்ட்டு தான் பே பண்ண போகிறீங்க. சூப்பர்வைசருக்கு இந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் ரெகுலராக பே பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி அமௌண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷன் வருஷம் 750னா நீங்கள் ஸ்டாண்டிங் சார்ஜஸில் காட்டியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சார்ஜஸில் சில ப்ராப்ளமில் காட்டுவாங்க. டிபெண்டிங் அப்பான் த ப்ராப்ளம் நீங்கள் அதை காட்டிக்கலாம். அடுத்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், டயர்ஸ் வாங்கினது இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் சார்ஜஸில் காட்டலாம். ரன்னிங் அப்படின்றது அந்த வெஹிக்கிள் ரன் ஆகிறதுக்கு தேவையான டீசல், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபியூயல் அதெல்லாம் ரன்னிங்கில் நீங்கள் காட்டலாம். சம்டைம்ஸ் டிரைவர்ஸ் ரன் பண்ணுறாங்க இல்லையா வெஹிக்கிளை, அது அவங்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரினா ரன்னிங் சார்ஜஸில் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ண தெரியணும். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் சார்ஜஸில் டிரைவர் வேஜஸ் வரும். பட் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் அண்ட் ஆப்ரேட்டிங் சார்ஜஸில் டிரைவர்ஸ் வேஜஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பிரித்து போட தெரிஞ்சால் பிரித்து போடுங்க. இல்லைன்னா அப்படியே நீங்கள் அதை எழுதிட்டும் கேல்குலேஷன் போடலாம். இப்போ நம்ம ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பரில் 24 கொஷின் பேப்பரில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th என்ன கொஷின் நம்பர் 22 கேட்டிருக்காங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட் காஸ்ட் பெர் ரன்னிங் கிலோமீட்டர் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா ஆஃப் எ ட்ரக். ஸோ காஸ்ட் பெர் ரன்னிங் கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க. அதாவது பெர் கிலோமீட்டர் எவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்
15,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு வெஹிக்கிள் 15,000 கிலோமீட்டர் ரன் ஆகுது. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறது வந்து 15,000 கிலோமீட்டருக்கு. சில இன்ஃபர்மேஷன் வந்து 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, வேறு மாதிரி இருக்கும், அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ்டிமேட்டட் லைஃப்பும் காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து எதுக்காக? டெப்ரிஷியேஷன் கேல்குலேஷனுக்காக. நீங்கள் மிஷின் ஹார் ரேட்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காஸ்ட் ஆஃப் த மிஷின் எஸ்டிமேட்டட் லைஃப் வந்தது அப்படின்னாலே டெப்ரிஷியேஷன் கேல்குலேஷனுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோடு லைசன்ஸ். ரோடு லைசன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் சார்ஜஸில் வரும். ஆனுவல் எவ்வளோன்னு. ஸோ ப்ராப்ளமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஃபுல்லாக பார்க்க வேணாம், வீடியோ ஷார்ட்டாக முடிக்கலாம் எக்ஸாம் டைம்ன்றதுனால. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட நேம் எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு. இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளமில் கேட்டிருக்க கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் ரன்னிங் கிலோமீட்டர். பெர் ரன்னிங் கிலோமீட்டர் நம்ம புக்கில் பார்த்த ப்ராப்ளமில் பெர் டன்னுன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ என்ன கொஷினில் கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. பர்டிகுலர்ஸ்க்கு ஒரு காலம். ஓகே, பர்டிகுலர்ஸ்க்கு ஒரு காலம் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து ஆனுவல். இங்கே வந்து நமக்கு 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பெர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 2 காலம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பிரித்து எழுதலாம். ஸோ என்ன பிரித்து எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னு கொடுத்துக்க சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த ஸ்டாண்டிங் சார்ஜஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது. ரோட் லைசன்ஸ் எப்போவுமே ஆனுவலி 750 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரோட் லைசன்ஸ்னே எழுதிக்கிறேன். இந்த ஆனுவல் அப்படின்றது என்னென்னா ஆனுவலி எவ்வளோ ரன்னிங் கிலோமீட்டர்னால் 15,000 கிலோமீட்டருக்கு 750 ரூபா. ஓகேவா? ஸோ அடுத்து இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸும் வந்து அமௌண்ட்டு மாற போகிறதில்ல, எப்போவுமே வருஷம் ஒரே அமௌண்ட்டு தான் கட்டுவோம் இல்லையா? அதனால் இன்சூரன்ஸும் என்னது ஸ்டாண்டிங் சார்ஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 700 எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேரேஜ் ரெண்ட்டு. கேரேஜ் ரெண்ட் அப்படின்றது ஆனுவல். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900. அடுத்து சூப்பர்விஷன் அண்ட் சேலரிஸ். ஸோ சூப்பர்விஷன் அண்ட் சேலரிஸ் பார்த்திங்கன்னா இதுவும் ஆனுவல்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2,700 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர்ஸ் வேஜஸ். இது டிரைவர்ஸ் வேஜஸ் வந்து பெர் ஹார் தான் கொடுத்துருக்காங்க, ஆனுவல் கொடுக்கல. அப்போ அவங்க எவ்வளோ ஒரு ஹார் எத்தனை ஹார் ஓட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் ஸ்டாண்டிங் சார்ஜஸில் காட்டக்கூடாது. அடுத்து இது காஸ்ட் ஆஃப் ஃபியூயல் பெர் லிட்டர், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பெர் கிலோமீட்டர், டயர் அலோகேஷன் பெர் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் டயர் அலோகேஷன் எதில் வரும்? ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸில் வரும். ஓகேவா? ஸோ நான் இப்போயே அதை எழுதிடுறேன். ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டாங்க ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு ஹெட்டிங் இது. ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு எடுத்து எழுதிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு பெர் கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ண தேவையில்லை, பெர் கிலோமீட்டர் இங்கே 1.75 அப்படியே காட்டிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டயர் அலோகேஷனும் பெர் கிலோமீட்டர் 0.90 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுவும் பெர் கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழேயும் இன்ஃபர்மேஷன் இருக்குது. சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் அட் 5%. இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அதே தான், மாற போகிறதில்ல. அதனால் இன்ட்ரெஸ்ட்டுன்றது ஸ்டாண்டிங் சார்ஜஸ் தான். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள். அதை வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. 25 லேக்கில் உங்களுக்கு என்னது 5%. 25 லேக்கில் 5% கேல்குலேட் பண்ணுங்கள், அதுதான் காஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள். ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும்னா 1,25,000. ஓகே. ஸோ வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா வெஹிக்கிள் வந்து 20 கிலோமீட்டர் ரன் ஆகுது, 1 மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் ரன் ஆகுது, 1 லிட்டர் ஃபியூயல் தேவைப்படுது 20 கிலோமீட்டருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இதை வச்சு டிரைவர்ஸ் வேஜஸ் பெர் ஹார்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டிரைவர்ஸ் வேஜஸ் அப்படின்றது
ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸில் வராது, உங்களுக்கு ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸில் வரும். ஓகே, ஸோ ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் போட்டுட்டோம். டிரைவர்ஸ் வேஜஸும் இங்கே எழுதிக்கோங்க. ரன்னிங் அப்படின்னா ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா. ஸோ இப்போ டிரைவருக்கு வந்து எப்படி பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ப்ராப்ளமில் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். 1 மணி நேரத்துக்கு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ருப்பீஸ். ஓகேவா, ஆனால் நம்ம இங்கே 1 கிலோமீட்டருக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் 20 கிலோமீட்டர். த வெஹிக்கிள் ரன்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார்னு கொடுத்துருக்கு. அப்போ 20 கிலோமீட்டர்ஸுக்கு 3 ரூபா. நல்லா கவனிங்க, 20 கிலோமீட்டர்ஸ்க்கு 3 ரூபா. 1 மணி நேரத்தில் 20 கிலோமீட்டர்ஸ் போகுது. அந்த 20 கிலோமீட்டர்ஸுக்கு அவருக்கு 3 ரூபா. அப்போ 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ 15,000க்கு எவ்வளோன்னும் கண்டுபிடிச்சிக்கோங்க, 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னும் கண்டுபிடிச்சிக்கோங்க. 15,000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2,250. 15,000 இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா 0.15. ஓகே, உங்களுக்கு இது வந்து கான்செப்ட் புரிஞ்சு போடணும். டிரைவருக்கு வந்து 3 ரூபா தர்றாங்க 1 மணி நேரத்துக்கு. ஆனால் அந்த 1 மணி நேரத்தில் அவர் 20 கிலோமீட்டர் போகிறாரு. நமக்கு தேவை 1 கிலோமீட்டர் தான். 20 கிலோமீட்டருக்கு 3 ரூபா, 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ, இவ்வளோ தான் கான்செப்ட் புரிஞ்சு நீங்கள் சம்ம போட்டிங்கன்னா ஈஸி. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபியூயலும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 3 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ஃபியூயலும் ரன் ஆகிறதுக்கு தான் தேவை இல்லையா. அதனால நான் ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸில் போடுறேன். காஸ்ட் ஆஃப் ஃபியூயல் அப்படின்னு போட்டுட்டு இப்போ 3 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த 3 ரூபாயை மேலே எடுத்து எழுதிக்கோங்க. இந்த 3 ரூபாய் எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் கிவ்ஸ் 20 கிலோமீட்டர். ஓகேவா, ஸோ 20 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து 3 ரூபா. அப்போ 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ. ஓகேவா, ஸோ அதுதான் கான்செப்ட். நீங்கள் 3/20 போட்டால் 1 கிலோமீட்டருக்கு கிடச்சிரும். அதே வந்து 15,000ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற அமௌண்ட்டு கிடச்சிரும். ஓகேவா, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டுட்டோமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம டெப்ரிஷியேஷன் போடலை. ஓகே, ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு போட்டு டெப்ரிஷியேஷன் போட்டுக்கோங்க. டெப்ரிஷியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. டெப்ரிஷியேஷனுக்கு காஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள், காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் இல்லையா. காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 lakhs நமக்கு. ஸோ காஸ்ட் வந்து 25 lakhs அப்படின்றத எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள். வேறு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, எஸ்டிமேட்டட் லைஃப் 1 lakh கிலோமீட்டர். ஸோ 1 lakh-ஆல் டிவைட் பண்ணணும். ஃபார்முலா தெரியும் இல்லையா டெப்ரிஷியேஷனுக்கு உங்களுக்கு. ஸோ 1 lakh இது வந்து 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு கிடைக்கும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 25. இதே வந்து 15,000 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3,75,000. ஓகேவா, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற 15,000 கிலோமீட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஓகேவா, அவங்க கேட்டிருக்கிறது பெர் கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த 15,000 கிலோமீட்டருக்கு இதிலெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம ஒரு காலம் போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் நம்ம 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு இத்தனை இன்ஃபர்மேஷனுக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா. அதனால் இதை நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1,30,050 கிடைக்கும். இது வந்து 15,000 கிலோமீட்டருக்கு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் 1,30,050. அப்போ 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டிவைடட் பை 15,000. ஓகே, ஒன்றுமே கிடையாது, கான்செப்டை நீங்கள் புரிஞ்சு எழுதணும், அவ்வளோதான். இல்லை நான் தனித்தனியாக பெர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறேன்னா 750 டிவைடட் பை 15,000, 700 டிவைடட் பை 15,000, 900 டிவைடட் பை 15,000, 27,000 டிவைடட் பை 15,000. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சாலும் கூட உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும், 8.67. இல்லை நான் மொத்தமாக கண்டுபிடிக்கிறேன்னா மொத்த டோட்டல் போட்டுட்டு இதுக்கு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு கொஷினில் 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த அமௌண்ட்டுன்னு கொடுத்தா தான் அதை ஆட் பண்ண முடியும். ஆனால் கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, 2 இன்ஃபர்மேஷன் பெர் கிலோமீட்டருக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 2 இன்ஃபர்மேஷன் நீங்கள் யோசித்து போடுற மாதிரி இருக்கும். பெர் கிலோமீட்டர் டெப்ரிஷியேஷனுக்கு ஃபார்முலா. ஸோ வந்து பெர் கிலோமீட்டர் ஆனுவலுக்கு கொடுக்குறதெல்லாம் வேணால் நீங்கள் மொத்த டோட்டல் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க.
இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுத்துக்கும் எந்த மாதிரின்னு யோசித்து போடணும். அந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கடைசியாக 15,000 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்ற காஸ்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதே போல் இங்கேயும் வந்து டோட்டல் பெர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் 10 மார்க் ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் வந்து சால்வ் பண்ணணும். அடுத்த வீடியோவில் ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் சால்வ் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.